ஹாய் வியூவர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்களா? அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுனால உங்கள் பொருளையும் உங்கள் பணத்தையும் உங்கள் பொன்னான நேரத்தையும் நீங்கள் வீணடிச்சிக்கிட்டீங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. உங்கள் வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ அப்பாவோ ஆன்லைன் ஷாப்பிங்க்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில். இந்த வீடியோ பார்த்துட்டா அவங்களுக்கு புத்தி வரட்டும். அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்பர் 1 கார்டுகள், நம்பர் 2 கதவுகள், ஓகேவா, ஃப்ளிப்பு, 3வது வந்து பார்த்திங்கன்னா மேசைகள் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் என்ன பண்ணுறீங்க, இந்த அடிக்ஷன் ஆனவங்க ஆன்லைன் ஷாப்பிங்க்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி விடுறது பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நிறையா சாக்கு மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, அட்டைப்பொட்டியில் போட்டு வச்சுருப்பீங்க, பயன்படுத்த மாட்டீங்க. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, போதை மாதிரி உங்களுக்கு, ஓகேவா? அந்த தவறை செய்யாதீங்க, ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, குறைந்தது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா எமர்ஜென்சியாக மட்டும் பண்ணுங்கள். அப்படி எமர்ஜென்சிக்கு பண்ணால் கூட ஒரு 2000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குன்ற பொருளை மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் சப்போஸ் உங்கள் மொபைலுக்கு பேக் கேஸு டெம்பர் கிளாஸு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, டெம்பர் கிளாஸு நீங்கள் எப்படியும் மொபைல் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 450 550 ரூபாயில இருக்கும், ஓகேவா? ஃபோட்டோ மினுமினுப்பாக எடுத்து போட்டுருவாங்க, அந்த ரேட் இருக்கும். நீங்கள் வாங்கி போட்டுருவீங்க. அதன் பிறகு நீங்கள் ஏமாந்துட்டீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கேஸு நீங்கள் போய் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் கேட்டிங்கன்னா வெறும் 150 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைன் வாங்கும்போது கிட்டத்தட்ட 450 ரூபா சொல்லுவாங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் 50 ரூபா போடுவாங்க. ஏகப்பட்ட காசு 300 ரூபா 400 ரூபா வீணாக போகும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இது போன்ற பல சின்ன சின்ன ஐட்டங்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா கட்டாயமாக உங்கள் பணத்தையும் பொருளையும் இழந்துருவீங்க. நிறைய நேரங்களில் டேமேஜ் பீஸ் வரும், ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகி வரும். அதன் பிறகு ப்ராடக்ட் சேஞ்ச் ஆனதுக்கு ரிட்டன் போடுவான், டேமேஜ் ஆனால் ரிட்டன் போடுவான், ரீஃபண்டு கிடைக்காது. ஃபோன் பண்ணால் ஒன்லி இங்கிலீஷ் ஆர் ஹிந்திம்மா, நமக்கு தமிழ் தான் தெரியும். அவங்ககிட்ட ரிட்டன் போடங்காட்டியும் படாதபாடாகி போயிடும், ரீஃபண்டு வாங்காட்டியும் படாதபாடாகி போயிடும். இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, ஹை ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, அந்த பர்ச்சேஸில் பண்ணும்போது 50,000த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது செங்கல், சிமெண்ட்டு கல் இதெல்லாம் வச்சு அனுப்பி விட்ருவாங்க. அதை வீடியோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்கள் பணம் கோயிந்தா. அதனால் தயவு செய்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கு யாரும் அடிமையாகாதீங்க. வீணாக உங்கள் பணத்தை விரையாமாக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சோம்பேறித்தனத்தினால நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வீணாக உக்காந்துக்கிட்டே அவன் வாங்கிட்டு போகிறான். ஓடி ஓடி உழைக்கிற காசை அவன் உட்காந்துட்டு வாங்கிட்டு போகிறான் செல்லுனால். அதனால் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட தயவுசெய்து தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா அந்த பொருள் 10 ரூபா தான் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் தலைவனிங்கன்னா 300 ரூபா போட்டிருப்பான், ஷிப்பிங் சார்ஜ் 50 ரூபா போட்டிருப்பான். தேவையில்லாத ஏன் விரயம் பண்ணுறீங்க உங்கள் பணத்தை? தயவுசெய்து யாரும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாதீங்க. எமர்ஜென்சினா மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்கள் பொருள், பணம் எல்லாத்தையும் இழக்க நேரிடும். மன உளைச்சலுக்கு ஒரு சில நேரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏதாவது பார்சல் பிரிக்கும்போது வீடியோ எடுக்கணும். ஏகப்பட்ட சிக்கல். தயவுசெய்து இனிமேலும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் கேட்டுக்கிறேன். நன்றி.